ஹாய் நண்பா நம்பி எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஆடு ஜீவிதம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஆடு ஜீவிதம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்ல ட்ரெய்லர் இருக்கு, மறக்காம பாருங்க. ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த ஒரு பேன் இண்டியா படம் தான் வந்துட்டு ஆடு ஜீவிதம். இந்த ஆடு ஜீவிதம் படம் பத்தி நான் பேச போறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். இந்த ஆடு ஜீவிதம் படத்துல வந்துட்டு பிருத்திவிராஜ் சார் வந்துட்டு உண்மையிலேயே பயங்கரமா நடிச்சிருக்காரு. பயங்கரம்னா பயங்கரம். ஏன்டா அப்படி சொல்ற? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படங்க. ஸோ ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டை வந்துட்டு கொஞ்சம் அடமானம் வச்சு அதுலேருந்து காசு எடுத்து ஒரு ஏஜென்ட் மூலமாக வந்துட்டு ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் ஆளை மாற்றி வேலைக்கு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா ஆடு மேய்க்கணும், ஒட்டகம் மேய்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு கூப்பிட்டு போனது எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா ஏசி ரூமு, ஏசி இது. ஆனால் வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் ஏசி ரூம் எல்லாம் வாழ்க்கை ரொம்பலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா இது வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க சொன்னதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் மன உளைச்சல் ஆகி அங்கே இருந்து அந்த சர்வைவல் த்ரில்லர்லேருந்து எப்படி தப்பிச்சாரு. ஸோ இதுதான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நினச்சேன் இது வந்துட்டு லைக் தனுஷ் நடிச்சிருந்தார்ல மரியான் மூவி மாதிரி இருக்குமோ சம்டைம்ஸ். ஏன்னா அங்கேயும் வந்துட்டு அவர் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மீனை வித்துட்டு இருப்பாரு. ஒரு கடனுக்காக வந்துட்டு அப்படியே வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரி தான் காமிப்பாங்க. அங்கே போய் பார்த்தா வந்துட்டு அங்கே ஒரு தீவிரவாதிகள்கிட்ட மாட்டி அங்கே சிக்கி தப்பிச்சு, ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வர மாதிரி தான் இருக்கும் அந்த கதை. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சுட்டு அப்படியே அது வந்துட்டு எப்படி அவர் தப்பிச்சு வந்தாரு தான். ஆனா இங்க வந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா, நான் இதை நினைச்சேன் இதுவா இருக்குமோ, இதுல வருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அதுல காமிச்சதே வந்துட்டு வேற விதமான ஒரு ஸ்டோரி. இது வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்லோ ஜானர் த்ரில் பேஸ்டான ஒரு ஸ்டோரிங்க. இது எப்படி காமிச்சிருக்காங்க வந்துட்டுனா புரிஞ்சு நிற்கிறது, எழும்புறது, உட்காடுறது, தண்ணி குடிக்கிறது, இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல வந்துடும். ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோ ஜானர் பேஸ்ல மூவிஸ்ல ஊரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு அனுப்பறதாங்க. இது வந்துட்டு எவ்வளோக்கு 5/5 எவ்வளோ கொடுப்பேன்னு கண்டிப்பாக இது 5/5 நான் 10 கொடுப்பேங்க. 5/5 நான் 10 நான் கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. லைக் அந்த சர்வைவல் த்ரில்லர் இப்போ பிருத்திவிராஜ் பற்றி ஒன்று சொல்லணும்னா, இந்த சர்வைவல் த்ரில்லர் இந்த மூவி இதை கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஓரங்க வச்சுட்டு நான் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் ரீல்ஸில் அண்ட் வந்துட்டு இப்போ ஷார்ட்ஸில் அண்ட் ஏகப்பட்ட இதில் சோஷியல் மீடியாஸ்லாம் வந்துச்சு, எக்ஸ்தலத்தோடு வந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு சீன் லைக் வந்துட்டு அவர் படத்துக்குள்ளே லைக் இந்த படம் நடிக்கிறதுக்காக உள்ள சினிமாக்குள்ளே என்டர் ஆகும்போது அவர் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் உள்ளே என்டர் ஆனார். ஸோ அது வந்துட்டு அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக சினிமாவுக்கு வந்தேன். மை டேட் வாஸ் அன் ஆக்டர். எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது என்னோட சர்நேம்னால மட்டும்தான். ஓகே, இந்த ஆளோட பையன், ஸோ கொஞ்சம் நடிப்பு பார்க்கறதுக்கு பரவாயில்ல, ஸோ ஓகே நல்லா இருக்கும்னு அதனால மட்டும்தான் எனக்கு ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சார் ஓப்பனாக சொல்கிறீங்க? நிஜம், ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூத் ஆக்சுவலி. ஆனால் இப்போ வந்த நம்ம விஜய் சேதுபதி மகனாக இருக்கட்டும் அண்ட் ஓவரால் இது வந்துட்டு அவர் நல்லா நிறைய அவரே பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அதனால சொல்கிறேன், எக்ஸாம்பிள் அவரை மற்ற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வேற நான் வேற. அது வந்து ரீல்ஸில் ட்ரோல் பண்ணுறவங்க என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு அவர் வேற நீ வேறனா நீ எதுக்கு இப்போ சினிமா தேர்ந்தெடுத்த? அவர் சினிமா தான், நீயும் சினிமா தான், நீ எதுக்கு சினிமா தேர்ந்தெடுத்த? அவர் வேறனா நீ வேறனா நீ வேற தேர்ந்தெடுக்க வேண்டியது அப்படின்னு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அப்பா என்ன சொன்னாரு? கரெக்டா அப்பா வேற நான் வேற, அதனாலதான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அவர் வேற நான் வேற, அதனாலதான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. சூர்யா விஜய் சேதுபதினு போடல. பட் எனக்கு அதை கனெக்ட் பண்ணி இங்கே நான் பிருத்திவிராஜ் சாரை நான் பார்க்கும்போது வந்துட்டு என்னோட அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் நான் இந்த படத்துக்கு வந்தேன். லைக் இந்த படம்னா ஆட்சியும் கிடையாது, சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆனது. அது எப்படின்னா அந்த டைமில் என்னை விட பயங்கரமாக நடிக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு எங்கள் அப்பா ஒரு நடிகர், ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நான் இங்கே வந்துட்டு சினிமாக்குள்ளே என்னோட ஈஸியாக என்ட்ரு ஆக முடிஞ்சு. ஐ எம் ஷூர் தேர் மஸ்ட் ஹேவ் பீன் மோர் டேலண்டட் பீப்புள் who might have become even better actors if they got that opportunity. But எனக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது கிடைக்கிறதுக்கு காரணம் because my dad was a very famous actor. இப்போ அப்பாவால் வந்தேன்னா எஸ் நான் அப்பாவால் வந்தேன் அப்படின்னு வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிறேன்.
ஸோ யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த இன்டர்வியூக்கு இந்த ஆங்கர் அவரோட கேட்குறாரு, என்ன சார் ஓப்பனாக சொல்கிறீங்க? ஆமாங்க அதாங்க உண்மை அப்படின்னு சொல்கிறார். நான் லக்கியா? ஆமா ரொம்ப லக்கி ஆக்சுவலி. நான் அப்பா பேர்னால உள்ள வந்தேன். ஆமா அப்பா பேர்னால தான் உள்ள வந்தேன். என்ன பண்ண முடியும் ஆக்சுவலி? ஸோ இந்த மாதிரி மனசு வந்துட்டு எவனுக்குமே வராது. அது 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 வந்துட்டு உள்ளேருந்து வரணும், ஆத்மார்த்தமாக உள்ளேருந்து வரணும், எந்த பண்ணிக்கும் வராது. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே சூப்பர் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு லைக் இந்த ஆடியூதம் படம் இருக்குல்ல, ஸோ இந்த ஆடியூதம் படத்தில் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஒரு இம்பேக்டிவான ஆக்ட் இதில் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 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 மாதம் போகும், 6 மாதம் போகும், 1 வருஷம் போகும், பல வருஷம் கழிஞ்சிருச்சு. லைக் அவர் வந்துட்டு கூனி குறுகி அவரோட உடம்பே மெலிஞ்சு ஒரு வயசான தாத்தா எப்படி இருக்குமோ, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், என்னோட வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கூனி குறுகி வயரெல்லாம் ஒட்டி போயிருப்பாங்க தெரியுமா? ஸோ அதே மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நம்ம பிருத்விராஜ் இருப்பார். அது எப்படி வேணும்ட்டே ஒரு அந்த சட்டை கழுத்தி காமிப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல நாள் வந்துட்டு அந்த இடத்துல குளிக்காமல், அந்த இடத்துல காலை கடன் போனால் கழுவ கூட தண்ணி இல்லாமல், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓனர் இவங்க பார்த்துக்குறாங்கல்ல, ஸோ இந்த ஆடை ஒட்டாங்கள ஓனர் தான் இருக்காங்களே, ஸோ அந்த அவனுங்க வந்துட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு வேலைக்காக கிளம்புவானுங்க. ஸோ கிளம்பும்போது வந்துட்டு லைக் இங்கே இவர் வந்துட்டு ஒரு தண்ணி டேங்க் இருக்கும், ஸோ அதில் வந்து முகத்தை கழுவார், சட்டையை கழட்டிட்டு முகத்தை போய் கழுவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சீனு. அப்படி சட்டை கலட்டிட்டு அப்படி நடந்து போகும்போதே வந்துட்டு நம்ம ஐயில் வந்த விக்ரம் சாரை விட ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ விக்ரம் சாரே இந்த அளவுக்கு மெலிஞ்சிருப்பாரு. ஸோ அதே அளவுக்கு இவர் வந்துட்டு அந்த உடலை வந்துட்டு வருத்தி நடிச்சிருக்காருன்னா இந்த படத்தை வந்து நம்ம வந்துட்டு பாராட்டியே ஆகணும். अंदर से कोई बाहर ना जा सके. ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக பிருத்விராஜ் அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஏகப்பட்ட அவார்ட்ஸை வந்து வாங்கி கொடுக்க நான் நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கான ஒரு ஆக்டிங் வந்து இதை கொடுத்துருக்காரு. ஸோ இதை அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு லைக் இந்த மரியான் படம் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுக்கப்புறம் இது அது மாதிரி கிடையாது. இது வந்துட்டு ஒரு ட்ரூ பேஸ்டான ஒரு ஸ்டோரி. லைக் இப்போ கூட வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகணும், சில பேர் வந்து நினச்சிட்டே இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய்ட்டா காசு சம்பாதிச்சா எல்லாம் முடிஞ்சிடும், நம்ம கடன் நம்ம நல்லா இருப்போம் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ள வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு எப்படி அமைதுன்னா வந்துட்டு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து கரெக்டாக போகணும். ஸோ நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்களை கேள்விப்பட்டேன். லைக் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏஜென்ட் எல்லாம் பிடிச்சி வெளிநாட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா வேலையில் ஒரு புண்ணாக்கு இல்லை. ஸோ இது வந்துட்டு என்னோட ஒருத்தர் நடந்துச்சு, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் நடந்துச்சு. ஸோ சொல்கிறேன் காரணம் என்னென்னா வந்துட்டு லைக் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பணமும் இழந்து வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, அந்த கடனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. போகிறது பிரச்சனை இல்லை, கரெக்டாக போகணும். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அங்கே போயிட்டு இதே மாதிரி தான் அங்கே வந்து இவங்களுக்கு நடந்த பிரச்சனை என்ன வந்துட்டு அங்கே கரெக்டாக தான் போனார், கரெக்டாக இருந்தார். பட் ஆனால் எவனோ ஒருத்தன் வந்து பார்த்துட்டு அப்படியே பாஸ்புக்கை பார்த்துட்டு வா அப்படின்னு தூக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவான். பட் ஆனால் அவங்க இந்த வேலைக்கு வந்துருக்க மாட்டாங்க, வேறு வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இது நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கடைசியாக இவர் நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் கதைங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் ஒரு மைனஸாக தோணுது என்ன வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஏகப்பட்ட வருஷம் அப்படி இருப்பார். இவருக்கு காசு கொடுத்தாங்களா, இவர் சம்பளம் வாங்கினாரா, இவர் வந்துட்டு எப்படி வீட்டுக்கு பேசவே முடியாது, ஃபோன் கூட கொடுக்க மாட்டானுங்க, எப்படி வீட்டுக்கு அனுப்பினார், வீட்டுக்கு பேசினாரா. ஸோ அது வரைக்கும் இவர் வந்து வாட்டி வதக்கி வேலையை மட்டும் வாங்கினாங்களா. ஸோ இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரூ பேஸ்டான கண்டென்ட் அப்படி சொல்லும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த நம்ம நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போவும் அது மாதிரி நடக்குது. ஏஜென்ட் பிடிக்கிறத வந்துட்டு பார்த்து பிடிங்க அண்ட் வந்துட்டு பத்திரமா பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ட்ரூ பேஸ்டான ஒரு கதை, அதான் சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி நான் சொன்னேன்ல நிறைய நடந்திருக்குது அண்டு உங்கள் வீட்டு பார்த்து நடந்திருக்கும். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக பிளான் பண்ணிட்டு போங்க, பிளான் பண்ணாமல் போகாதீங்க. கடவுள் பார்த்துப்பா அப்படின்ட்டு நீ பிளான் பண்ணிட்டு போனால் தான் கடவுள் வந்துட்டு அதை நினச்சி கடவுள் கிளியராக பார்த்துப்பாரு. ஸோ அதனால் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு போ தம்பி, சரியா? ஸோ அது அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் இந்த படத்தை வந்துட்டு என்ன குறை என்ன ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுமே இல்லை. ஸ்லோ ஜானர் பிடிக்கிற பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸ்லோ ஜானர் பிடிக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி இல்லை இது என்னது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவனுக்கு பிடிக்காது. ஸோ ஸ்லோ ஜானரை விரும்புகிற பசங்க மட்டும் பாருங்கள். ஆஸ் அ மூவி லவ்வர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் வந்துட்டு மூவி எடுக்கணும்னு நினைக்கிற, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஏன்னா தண்ணி இல்லாமல் வந்துட்டு லைக் அந்த ஒரு ஒட்டகம் குடிக்கிற அந்த தண்ணியை போய் வச்சு குடிக்கிற அந்த ஒரு சீன், அந்த ஒரு ஷார்ட்டு போதுங்க இந்த படம் வந்துட்டு பெருசாக பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு
இந்த படத்தை முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா வந்துட்டு பார்த்துட்டு என்ன கருத்து இருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்லோ ஜானர் ரிசல்ட் கைஸ், திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கிட். சொல்லுங்கள் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. பாய்.